Praise the Lord, children. Jesus loves all daily Bible ஸ்கூலுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் உங்களை ஆசீர்வதித்து வரவேற்கிறேன் children. இப்பொழுது நாம் ஜெபம் செய்வோமா? எல்லா கைகளை கூப்பி கண்களை மூடி முழங்கால் படியிடுங்க. கர்த்தருக்கு முன்பாக முழங்கால் படியிடும் பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஜெபம் பண்ணுவோமா? சோத்திரம் ஏசப்பா, கண்மணி பிள்ளைகளை ஆசீர்வதியுங்க. டெய்லி பைபிள் ஸ்கூல்ல கலந்து கொள்ளுகிற இந்த பிள்ளைகள் உயர்ந்த ஸ்தானங்களில் வைக்கப்படணும்பா, மேலும் உயர்த்தப்படணும், ஆசீர்வதிக்கப்படணும் ஆண்டவரே. பிள்ளைகள் வாளாகாமல் தலையாக கீழாகாமல் மேலாக ஆசீர்வதிங்க ராஜா. கர்த்தாவே, உங்க வேதத்துல பிரியமா இருக்கிற பிள்ளைகளப்பா, உங்க வேதத்தின்படி நடக்க வாஞ்சிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, எல்லா காரியத்திலும் உயர்ந்த ஸ்தானத்தில உயர்வான இடத்தில வைக்கப்படணும் ஆண்டவரே. பிள்ளைகள் வாளாவே இருக்கக்கூடாதப்பா, தலையாக தான் இருக்கணும், மேலாக தான் இருக்கணும்ப்பா. அநேக சர்டிபிகேட், ஷீல்டு, மெடல் எல்லாம் பிள்ளைகள் வாங்கணும் ஆண்டவரே. நீங்க உதவி செய்வீர். பெற்றெடுத்த உள்ளங்கள் மகிழட்டும் ஆண்டவரே. ஞானமுள்ள பிள்ளைகளாய் வளரட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தின் பிதாவே, ஆமீன். சில்ட்ரன்ஸ், இப்பொழுது நம்ம கரம் தட்டி கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்துவோமா? அவனை உயர்த்துவோம். அவர் ஒருவரே கீர்த்திக்கும் புகழ்ச்சிக்கும் மகிமைக்கும் பாத்திரர். நிகரே இல்லாத தேவனே, ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். நிகரே இல்லா தேவன், நீதினை இல்லாத இனிமையும் நீ, இரக்கம் செய்யும் தகப்பன், நீதி இரக்கத்தில் ஐஸ்வர்ய நீ. நிகரே இல்லா தேவன், இணை இல்லாத இனிமையும் நீ, இரக்கம் செய்யும் தகப்பன், நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்ய நீ. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே. எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன், எல்லா ராட்சியிலும் மேலும் உயர்ந்தவரை. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே. எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன், எல்லாவற்றிலும் மேலும் உயர்ந்தவரை. Thank you Jesus. அவரை துதிக்கிற துதி எப்பொழுதும் நம் நாவில் இருக்கட்டும். அவரை உயர்த்துவதே நமக்கு மேன்மையாகட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். குறைகளை போக்கிடும் நிறைவும் நீ, எங்கள் ஜீவ அப்பமும் நீ. அப்பமே சிறகின் நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமையின் மேகமும் நீ. குறைகளை போக்கிடும் நிறைவும் நீ, எங்கள் ஜீவ அப்பமும் நீ. சிறகின் நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமையின் மேகமும் நீ. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே. எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன், எல்லாவற்றிலும் மேலும் உயர்ந்தவரை. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே. எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன், எல்லாவற்றிலும் மேலும் உயர்ந்தவரை. Thank you Jesus. ஹல்லேலூயா. வான சேனைகள் தூதர்கள் போற்றிடும் நாமம். வான சேனைகள் தூதர் கூட்டங்கள் பாடிடும் வல்ல நாமமே. மூப்பர் யாவரும் வீழ்ந்து வணங்கிடும் இணையற்ற வல்ல நாமமே.
படுத்தி எழுப்பின யூதராஜ சிங்கமே பாதாளத்தின் திறவுகோலினை கைகளில் உடையவரே. Praise the Lord, Almighty God. அவரை உயர்த்துவோம், அவரை ஆராதிப்போம், அவரை ஆர்ப்பரிப்போம், அவரில் அன்பு கூர்வோம். Hallelujah. Praise the Lord. இரவும் பகலும் அவரை உயர்த்தி தன்னுடைய சிரசின் மேல் இருக்கிற கிரீடத்தை கீழே வைத்து அவரை துதிக்கிற பரிசுத்தவான்களை முப்பர்களைப் போல நம்ம இருதயத்தை தாழ்த்துவோம், நம் சிந்தையை தாழ்த்துவோம். கர்த்தரிடத்தில் சாஷ்டாங்கமாய் பணிந்து குனிந்து ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். ஆயுள் முழுவதும் உயர்த்துவோம். ஹல்லேலூயா. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றிலும் மேலும் உயர்ந்தவரை ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றிலும் மேலும் உயர்ந்தவரை. மார்க்கு 16ஆம் அதிகாரம். ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சாலேமி என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கமிடும்படி அவைகளை வாங்கி கொண்டு 2ஆம் வசனம். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற பொழுது கல்லறையினிடத்தில் வந்து 3ஆம் வசனம். கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். 4ஆம் வசனம். அந்த கல் மிகவும் பெரியதா இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற பொழுது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். 5ஆம் வசனம். அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளையங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். 6ஆம் வசனம். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். 7ஆம் வசனம். நீங்கள் அவருடைய சீஷரிடத்துக்கும் பேதுருவிடத்துக்கும் போய், உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றான். 8ஆம் வசனம். நடுக்கமும் திகிலும் அவர்களை பிடித்தபடியால் அவர்கள் சீக்கிரமாய் வெளியே வந்து கல்லறையை விட்டு ஓடினார்கள். அவர்கள் பயந்திருந்தபடியினால் ஒருவருக்கும் ஒன்றும் சொல்லாமற் போனார்கள். 9ஆம் வசனம். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கும் முதல் நாள் தரிசனமானார். 10ஆம் வசனம். அவளிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தியிருந்தார். அவள் புறப்பட்டு அவரோடு கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவர்களிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தாள். 11ஆம் வசனம். அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவளுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்டபொழுது நம்பவில்லை. 12ஆம் வசனம். அதன் பின்பு அவர்களில் 2 பேர் ஒரு கிராமத்துக்கு நடந்து போகிற போது அவர்களுக்கு மறுரூபமாய் தரிசனமானார். 17ஆம் வசனம். அவர்களும் போய் அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள், அவர்களையும் அவர்கள் நம்பவில்லை. 14ஆம் வசனம். அதன் பின்பு 11 போஜனம் பந்திருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர்த்தெழுந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமற் போனதின் நிமித்தம் அவர்களுடைய அவிவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். 15ஆம் வசனம். பின்பு அவர் அவர்களை நோக்கி,
நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். 16ஆம் வசனம். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். 17ஆம் வசனம். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். 18ஆம் வசனம். சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். 19ஆம் வசனம். இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பரிசத்தில் உட்கார்ந்தார். 20ஆம் வசனம். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமேன். ஹல்லேலூயா. மார்க்கு 16ஆம் அதிகாரம் முழுவதுமாக படித்தது கேட்டீங்க இல்லையா? கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பரிசத்தில் உட்கார்ந்தார். அதாவது நம்ம வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அம்மா சமையல் கட்டில் எல்லா வேலையும் செய்கிறாங்க. செஞ்சு முடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க? ஷோஃபாவில் கொஞ்ச நேரம் உக்காருவாங்க. கரெக்டுங்களா? எதுக்காக உக்காடுறாங்க? நான் எல்லா வேலையும் சமையல் வேலை எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி உக்காடுறாங்க. கரெக்டுங்களா? சமையல் கட்டில் வேலை செய்யாமல் உக்காருவாங்களா? கண்டிப்பாக மாட்டாங்க. சமையல் கட்டில் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சுட்டு உக்காருவாங்க. அதை மாதிரி ஏசப்பா இந்த பூமியில் நம்ம எல்லாரும் நன்றாக வாழ்கிறதுக்காக இந்த பூமிக்கு வந்து அவர் மரண பரியந்தம் அந்த சிலுவையில் நம்ம நல்லா இருக்கணுன்றதுக்காக எல்லாத்தையுமே அவர் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாராம்? பிதாவுடைய வலது பரிசத்தில் போய் உக்காந்தாராம். பிதாவுடைய வலது பரிசத்தில் கூட இப்போவும் உக்காந்தவர் என்ன பண்ணுறாரு தெரியுங்களா? உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் என்ன பண்ணுவாராம்? ஜபம் பண்ணுறாராம், பரிந்து பேசுகிறாராம். அதுக்காக தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு? வலது பரிசத்தில் உக்காந்துருக்கிறாரு. அதை நம்ம என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். ஏசப்பா இந்த பூமியில் நான் நன்றாக வாழ்கிறதுக்காக தான்ப்பா நீங்கள் எல்லாமே சிலுவையில் செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் பிதாவுடைய வலது பரிசத்தில் எனக்காக பரிந்து பேச உக்காந்துட்டு இருக்கீங்கப்பா. நம்ம விசுவாசிக்கணும். அப்போ அநேக நன்மைகள் நம்ம இன்னும் அதிகமாக வந்து சேரும். ஓகேவா சில்ட்ரன்ஸ்? இப்போ உங்களை கேள்வி கேட்கலாமா? விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ஆ விடுதலையாவான், ஆ ரட்சிக்கப்படுவான், இ சொஸ்தமாவான். சரியான விடைய அழகாக எழுதி வாட்ஸ்அப்பில் ஆன்ட்டிக்கு அனுப்புங்க சில்ட்ரன்ஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.